அனிலு ஹாயா இருக்க போல. சரி ஹாஸ்பிடல் போனே என்ன சொன்னாங்க? டாக்டர் இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லி கையை விரிச்சிட்டாரு. என்னடா சொல்ற? மூதேவி, பேதினு டாக்டர்கிட்ட போனா ஸ்கேன் இசிஜிலாம் எடுக்க சொல்லுவாரா? சாம்பிள் எடுக்க சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம். வந்துருச்சு வந்துருச்சு, இது புடி, இல்ல இது புடி, வந்துருச்சு. பைத்தியம். ஹலோ ஹலோ. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அது ஆக்சுவலாக நம்ம ஆட் ஷூட்டுக்கு காஸ்டியூம் பார்க்கணும், அதான் உங்களை கூப்பிடலான்னு. ப்ரொஃபஷ்னலா பேசுறதா இருந்தா அனிலுக்கு தானே கால் பண்ண சொல்லியிருந்தேன். சரி வாங்க வெளில போகலாம். ஆ? சரி, நான் சும்மா தாங்க விளையாடினேன். வேணா பர்சனலாக மீட் பண்ணலாம், ப்ரொஃபஷ்னலாக ஷாப்பிங்கும் பண்ணலாம். சரி ஓகே, லொக்கேஷன் அனுப்புங்க, நானே வந்து உங்களை பிக் பண்ணிக்கிறேன். சரி ஓகேங்க. ஷூர். பூர்ணி, ஆ இதை புடியேன். ஆ ஓகே பாய். சாம்பிள் கேட்டு. என்னடா அது சூடா இருக்கு? சாம்பாரா? சாம்பார் இல்ல, சாம்பிள். பத்திரம். மா சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, வரேன்டா. பசிக்குது இல்ல. டேய், அந்த பொண்ணுகிட்ட தானே பேசிட்டு இருந்த? என்ன லவ் மேட்டர் தானே? இந்தா என்ன லவ் மேட்ரு? என்னது என்ன லவ் மேட்ரு? இப்பதானே அந்த பொண்ணை பத்தி எதையோ பேசிட்டு இருந்தீங்க. என்ன பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்த? இப்பதானடா நீங்க 2 பேரும் அந்த பொண்ணை பத்தி எதையோ பேசிட்டு இருந்தீங்க. என்ன நாங்க தான் பேசிட்டு இருந்தோம்? போடா லூசு, இவங்க கிட்ட பேசுன நான் தான் பைத்தியமாவேன். வந்துட்டாங்க பெரிய சார்லாம். சரி மச்சி, நீ சொல்றா. என்ன சொல்றது? அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேடா. எந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன்? டேய், ஃபோன்ல பேசிட்டு இருந்தேடா. எந்த ஃபோன்லடா? என் பிட்டு எனக்கு போடுறியா? ஆட் பண்ண ஆட்டிக்கிட்டு வருவல, அன்னைக்கு இருக்குடா உனக்கு. நல்லா இருக்குல்ல? ஹே, நல்லா இருக்குல்ல? ஆ. என்ன அம்மாக்கா? ம். சரி அப்போ வாங்கிட வேண்டியதான். அண்ணா மேடம், இது எவ்வளோ? சாரி மேடம், அத வேற ஒருத்தங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஏ சோட்டு, இது சரி, வாங்கி okay, தனியா பரவாயில்ல. வைடா. இல்ல, நான் இதை பேசி உங்களுக்கு வாங்கி தரேன். நில்லுங்க, எங்க போறீங்க? அவங்க கிட்ட இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டின்னு சொல்லி கொலாபரேஷன் பண்ண போறீங்களா? வேற டெக்னிக். எங்கண்ணா இருக்காங்க? உதர் இருக்காங்க மேடம். என்ன பேரம் பேசி அடிவாங்க போதோ தெரியலையே. மேம், ஆக்சுவலாக நாங்கள் இதை என்னோட பாய் ஃப்ரெண்டோட அம்மாக்காக வாங்கியிருக்கோம். அப்படியா? ஆஹா, தோல் அடிக்கி. ஏ கேண்டி. இல்ல இல்ல, இவர் இல்ல, ஆ, இதோ அவரு. அதான் வந்துட்டேன். இவர் தான். எங்க கல்யாணத்துல பயங்கர தடங்கல் ஆண்டி. அவங்க அப்பா இருக்காருல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இவருக்கு இவங்க அப்பானா ரொம்ப பயம். அவங்க அம்மா பைத்தியம். புள்ள மேல பைத்தியமா இருக்காங்கன்னு சொல்ல வராங்க இல்ல? ஓஹோ. இது மட்டும் இல்ல ஆண்டி, இன்னும் ஒரு பெரிய தடை இருக்கு பாருங்க. என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பொண்ணு பாக்குறாங்களா?
ஆ, 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 ஆமா ஆமா ஆண்டி. நானும் இவரும் வேற வேற கேஸ்ட்ங்கிறதுனால அவங்க அப்பாவுக்கு எங்களோட கல்யாணம் சுத்தமா பிடிக்கல. அதை பாய்காட் பண்றதுக்காக அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்கறாங்க. ஆக்சுவலா இவருக்கு அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்காது. பார்க்க என்னமோ சுமாரா தான் இருப்பா. ஏய் பரவாயில்ல, நீ சொல்லுமா. அதான் ஆண்டி. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் நல்ல மனசு பண்ணி இதை விட்டு கொடுத்தா நானும் என் மாமியாருக்கு ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகே பண்ண கல்யாணம் ஆண்டி. அவர் பார்த்து பார்த்து ஆசை ஆசையாக அவங்க அம்மாக்காக செலக்ட் பண்ணியிருக்காரு. உங்கள் பிள்ளையா நினச்சி இதை கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்களேன். சரிம்மா, என் பிள்ளையாவே நினைச்சு விட்டு கொடுத்துடுறேம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. போயிட்டு போயிட்டு வரேன் ஆண்டி. வீட்டுக்கு தானே வருவ, பாத்துக்கிறேன். சரி போகலாம். தேங்க்ஸுங்க. நல்லதாண்டா இருக்கு நெக்லஸ். ஆனா என்ன, அம்மா கிட்ட சொல்லாம லவ் பண்ணிட்ட. மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. அந்த பொண்ணு அந்த நகையை வாங்குறதுக்காக உன்கிட்ட சும்மா பொய் சொன்னா. மனசுல எதுவுமே இல்லாமலாடா அந்த பொண்ணு இவ்ளோ பேசுவா. மா அந்த பொண்ணோட மனசுல அந்த மாதிரி ஒரு தாட்டே கிடையாது. ம், ம். ஆமா நீ ஏதாச்சும் அப்படி சொல்ற? ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தாண்டா தெரியும். பொதுவாவே பொண்ணுங்க பேசும்போது பொடி வச்சு தாண்டா பேசுவாங்க. ஓஹோ. நீ வேணா அவளுக்கு ஃபோன் பண்ண, பண்ணி தான் பாரேன். ஆ. ஸ்பீக்கர்ல போடேன்டா. ஹலோ. ஹாய்ங்க. உங்க மாமியாருக்கு அந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆ? கடையில் நீங்க சொன்ன கதையில மாமியார் நெக்லஸ் ஓ, எப்படி என் டேலண்ட்டு? வேற லெவலுங்க. ஓகே, வேற ஏதாவது? ஹலோ. அந்த பொண்ணு வீட்டுக்கு எப்ப வருவான்னு கேளு. அது சொல்லதாங்க கால் பண்ணேன். வச்சிடுறேன். பேசுடா. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஒரு ஹெல்ப்பு. ஹெல்ப்பா? என்னன்னு சொல்லுங்க. நான் மாஸ்டருக்கு இந்த அனில் பையனை நம்பி 2 டிக்கெட் வாங்கினேன். அவன் லாஸ்ட் மினிட்ல வயிறு வலிக்குது, வயித்தால போகுதுன்னு வரலையாம். அதனால அதனால நீங்க நாங்க ஆ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அந்த ஒரு டிக்கெட்டை வித்து கொடுக்க முடியுமா? டிக்கெட் விலை ரொம்ப ஜாஸ்திங்க. 750க்கு வாங்கினேன். நான் வேணா உங்களுக்காக 700க்கு தரேனே. சரிங்க.